கட்டிமுண்ட அரபாலி அங்கிதனை முட்டி அண்டமுடு தாவி விந்துவொலி கத்த மந்திரவதான வெண்புறவி மிசையேறி. கட்டி பிராணவாசியை பாழில் ஓட ஒட்டாமல் அதன் ஸ்தானத்திலே பிடித்துக் கட்டி, முண்டக அரபாலி அங்கிதனை மூலாதார கமலத்துள்ள அருள்பாலிக்கும் சிவாகினியை மூட்டி மூன்று எழச் செய்து, அண்டமொடு தாவி அண்டமாகிய கபால பரியந்தம் தாவச் செய்து, விந்து ஒலி கத்த விந்துநாதம் தோன்றி முழங்க, மந்திர அவதான வெண்புறவி மிசை ஏறி. கட்டப்பட்ட கூடத்தில் சாவதானமாக நிற்கும் அந்த ஸ்வேத புறவியின் மேல் ஆரோகணித்து, கற்பகம் தெருவில் வீதி கொண்டு சுடர் பட்டி மண்டபமுடாடி இந்துவோடு கட்டி விந்து பிசகாமல் வெண்பொடி கொடசையாமல். கற்பக தெருவில் கற்பகம் போல விரும்பியவெல்லாம் அளிக்கத்தக்க அழகிய மேலை சிவ வீதியில் வீதி கொண்டு நேராக ஓடச் செலுத்தி, சுடர் பட்டி மண்டபம் எல்லா தத்துவங்களும் ஒன்றுபடும் ஸ்தானமாகிய பிரகாசிக்கின்ற லலாடஸ்தான மண்டபத்திலே ஊடாடி பிரத்யாதிகார தாரணை தியானாதிகளை பழகி, இந்துவோடு விந்து பிசகாமல் கட்டி சந்திரகலை சலியாமலும் விந்து சுழலாமலும் உறுதி பெறக் கட்டி, வெண் பொடி கொடு அந்த வெண்ணீற்றை அணிந்து கொண்டு அசையாமல் தாபரமாக நின்று, சுட்டு வெம்புற நீராக விஞ்சை கொடு தத்துவங்கள் விழ சாடி எண்குணவர் சொர்க்கம் வந்து கையுளாக எந்தை பதமுறமேவி. சுட்டு வெம்புறம் நீராக திரிபுரமாகிய மும்மலங்களும் வெந்து நீராகும்படி சுட்டு விஞ்சை கொடு சித்து வித்துகளெல்லாம் கைவரப் பெற்று தத்துவங்கள் விழ சாடி தத்துவ சேஷ்டைகளெல்லாம் வேறற்று விழும்படி சாடி, எண்குணவர் சொர்க்கம் எண்குணவராகிய சிவபதவி வந்து கையுள் ஆக கைகூடி வந்து சித்திக்க, எந்தை பதம் உரமேவி அந்த சிவபதவியிலே உற்று பொருந்தி, துக்கம் வெந்து விழ ஞானமுண்டு குடில் வஜ்ஜிரங்கள் என மேனி தங்கமுற சுத்தகம் புகுத வேத விந்தையோடு புகழ்வேனோ. துக்கம் வெந்து விழ பிறவி துன்பம் என்பது பஸ்மீகரமாய் போக, ஞானம் உண்டு ஞான அமிர்தபானம் பண்ணி குடில் வஜ்ஜிரங்கள் என தேகம் வஜ்ரகாயமாக, மேனி தங்கமுற நிறம் தங்கவர்ணமாக, சுத்த அகம்புகுத விசித்திரத்துடனே புகழ்வேனோ. உனது திருப்புகழை எடுத்து பாடுவேனோ. எட்டிரண்டும் அறியாத என் செவியில் எட்டிரண்டும் இதுவாமிலிங்கமென எட்டிரண்டும் வெளியாமொழிந்த குரு முருகோனே. எட்டும் இரண்டும் இன்னது என்று 10 என்று அறியாத என்னுடைய செவியில் எட்டும் இரண்டும் அகார உகார மகாரம் இவையே சிவக்குறியாகும் என்று அந்த 8 இரண்டையும் அந்த அகார உகார மகார இலக்கணங்களை தெளிவாக வெளிப்படையாக உபதேசித்த குருமூர்த்தியா முருகோனே. 8 திசை ஓட செங்குருதி 8 உருவாகி வஞ்சகர் மேல் 8 திசையோர்கள் போன்ற அயில் விடுவோனே. 10 திக்குகளிலும் ஓடும்படி சிவந்த ரத்தத்தை சிவந்த ரத்தம் 10 திசைகளிலும் ஓடும்படி 8 உருவாகி 10 நாட்கள் உருவத் திருமேனி போர்க்கோல திருமேனி விளங்க போரின் பொருட்டு பாசறையில் இருந்து வஞ்சகராம் சூரர்களும் பின்னும் 10 திசை அண்டங்களிலே இருந்த அசுரர்களும் அழியும்படி வேலாயுதத்தை செலுத்தினவனே. செட்டி என்று சிவகாமி தன்பதியில் கட்டு செங்கை வளை கூறும் எந்தையிட சித்தமும் குளிரனாதி வன்பொருளை நவில்வோனே. செட்டி வடிவெடுத்து தேவி சிவகாமி தடாதகை பிராட்டி அங்கையர்கண்ணி அரசாட்சி புரிந்த பதியாகிய மதுரையிலே கட்டு செங்கை வளை செங்கை வளைக்கட்டை செவ்விய கையிலே வளையல் கட்டுகளை கூறும் விலை கூறின விற்ற எந்தை சிவபெருமானுடைய உள்ளம் குளிரும்படி அனாதி வன்பொருளை தனித்த மூலப்பொருளை உபதேசித்தவனே. செட்டி என்று வனமேவி என்பரச சக்தியின் செயலினாலே அன்புருக தெட்டி வந்து புலியூரின் மன்றுள் வளர் பெருமாளே. வளையல் செட்டியின் வேடத்துடன் தினைவனத்துக்குச் சென்று அங்கே இச்சாசக்திமயமான வள்ளிநாயகியை அன்பு கனிந்து தெட்டி வஞ்சித்து கவர்ந்து வந்து புலியூரில் பொன்னம்பலத்திலே விளங்கி நிற்கும் பெருமாளே. பிறவித் துன்பம் என்பது பஸ்மீகரமாக போக விசித்திரத்துடனே உனது திருப்புகழை எடுத்து பாடுவேனோ. அருணகிரி பெருமான் உபதேசம் பெற்ற வரலாற்றை குறிக்கும் திருப்புகழ் பாடல் இது. 8 2 அகார உகாரங்கள் அவற்றின் பிரபாவம்
குருமுகமாக உணரப்பட வேண்டும். பட்டி மண்டபமேற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டையும் அறியேனையே என்பது திருவாசகம். இங்கு எட்டினோடு இரண்டும் அறியேனையே என வரும் அடிக்கு பண்டிதமணி திரு கதிரேசம் செட்டியார் எழுதிய உரை, உலகியலில் அறிவு இல்லாதவன் ஒருவனை குறித்து எட்டும் இரண்டும் எவ்வளவு என்று கேட்டால் சொல்ல அறியாதவன் என்று இழித்து உரைத்தலை கேட்கிறோம். அதனையே அடிகள் தம்பால் ஏறிட்டு எட்டினோடு இரண்டும் அறியேனே என்று கூறினார். இனி எட்டினோடு என்பதற்கு அகரத்தோடு எனவும் இரண்டும் என்பதற்கு உகர மகரங்கள் எனவும் பொருள் கொண்டு அகர உகர மகரங்களின் இயல்பு ஆன பிரணவ மந்திரம் என கோடலும் ஒன்று. தமிழில் உள்ள எண்ணை குறிக்கும் வடிவங்களிலே 8 அகர வடிவாகவும் 2 உகர வடிவாகவும் இரண்டும் என்பொழி இறுதி மகர ஒன்றாகவும் இருத்தல் அறிக. பிரணவத்தின் இயல்பு அறியாதவன் என்பதற்கு சிவமந்திரமாகிய திரு ஐந்தெழுத்தின் இயல்பு அறியாதவன் என்பது பொருளாகிறது. இந்த உண்மையை 8ம் 2ம் இனிது அறிகின்றனர். 8ம் 2ம் அறியாத ஏழையர் 8ம் 2ம் 2 3 4 எனப்பட்டது சித்தாந்த சன்மார்க்க பாதமே என்று விளக்கி கூறுகிறார் திருமூலர். இங்கு 8ம் 2ம் பிரணவம் என்பது அறியாத ஏழையர் 2 3 4 என்பார்கள் என இழுத்து கூறியதும் அறிக. மேலே திருவாசக உரை திருப்புகழ் அடியின் கருத்தை நன்கு விளக்குகின்றது. அகர உகர மகரங்கள் ஓம் என்னும் பிரணவமாகும். 8 2ம் அறியாது என் செவியில் மொழிந்த குருநாதனே என்பதற்கு 8ம் 2ம் 10 என்ற எண்ணிக்கை கூட அறியாத முட்டாளாகிய எனக்கும் உபதேசம் செய்து கரையேற்றினையே என்பது ஒரு பொருள். 8ம் 2ம் அறியாத அடியார்களுக்கு உரிய 10 இலக்கணங்களுள் ஒன்றேனும் இல்லாத எனக்கும் உபதேசம் செய்த குருவே என்பதும் பொருளாகிறது. அடியாருக்கு உரிய 10 இலக்கணங்களாவன: 1 கண்டமிசை தழுதழுத்தல், 2 நா அசைத்தல், 3 இதழ் துடித்தல், 4 கம்பமாதல், 5 விண்டு மயிர் பொடித்தல், 6 அங்கம் விதும்பியே விதிர் விதிர்த்து பெயர்த்தல், 7 நில்லாது எண் திசைகள் தள்ளாடி விழல், 8 கண்ணீர் பிரிற்றல், 9 கலுழ்ந்திறங்கல், 10 ஆர்வம் கொண்டு பரவசப்படுதல். இவை 10ம் அடியார்க்கு உரியகள் அம்மா ஞானவரோ என்று உபதேச காண்டத்திலே கூறப்படுகிறது. இனி 8ம் 2ம் 10 அது தமிழ் எண்ணிலே ய பஞ்சாட்சரத்திலே ஆன்மாவை குறிக்கும். ஆதலால் 8ம் 2ம் அறியாத என்பதற்கு ஆன்ம இலக்கணம் அறியாதிருந்த எனக்கு என்றும் பொருள் கொள்ளலாம். 8 2 திசை என்பதற்கு 10 திசைகள்: கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு, தென்மேற்கு, மேற்கு, வடமேற்கு, வடக்கு, வடகிழக்கு ஆக 8 திசைகள். அதோடு ஆகாயம், பூமி ஆக மொத்தம் 10 திசைகள். 6வது பாராவில் 8 2ம் உருவாகி 10 எனக் கொண்டு உருவத் திருமேனியுடன் 10 நாளிலே சூரசம்ஹாரத்தை முடித்தார் என பொருள் கொள்ளலாம். இனி 8 2ம் உருவாகி என்பதற்கு 16 திருவுருவங்களை உடையவராகி என்றும் பொருள் காண்பார்கள். முருகவேளுக்கு 16 திருவுருவங்கள் என்று தழகி புராணம் கூறுகிறது. அவை ஞான சக்தி தரனது உருவம், கந்தன் உருவம், தேவசேனாபதி உருவம், சுப்பிரமணிய அண்ணல் உருவம், களிற்றூர்திப் பெருமான் உருவம், சரவணபவன் உருவம், கார்த்திகேயன் உருவம், குமரன் உருவம், ஆறுமுகன் உருவம், தாரகாந்தகன் உருவம், சேனாபதி உருவம், பிரம்மசாத்தன் உருவம், வள்ளி கல்யாண கடவுள் உருவம், பாலசுப்பிரமணிய பகவன் உருவம், கிரௌஞ்ச சம்ஹார தேவன் உருவம், மயில்வாகனப் பெருமாள் உருவம் என்று 16 திருவுருவங்கள். இனி 8 2ம் உருவாகி செங்குருதி ஓட என மாற்றி எள் திரண்டும் உருவாகி செங்குருதி ஓட எனக் கொண்டு அசுரனுடைய எள்ளத்தக்க இழிவுபடுத்தத்தக்க இகழ்ச்சியே திரண்டு ஓர் உருவம் எடுத்தது போல அவரதும் இரத்த வெள்ளம் ஓடவும் என்று கொள்ளலாம். சிவகாமி தன்பதியில் கட்டு செங்கைவளை கூறும் எந்தை என்பது திருவிளையாடல் புராணத்திலே மதுரையில் சிவபெருமான் வளையல் விற்ற திருவிளையாடலாகும். தாரகாவனத்திலிருந்த ரிஷிகளுடைய பத்திரிகளின் கற்பை அளந்து காட்ட சிவபெருமான் பிக்ஷாடன உருவம் உடையவராகி அவர்கள் எதிரிலே தோன்ற அவர்கள் காமாந்தகராய் வளையல் சோர நின்றார்கள். ரிஷிகள் இந்த கோலத்தைக் கண்டு தமது பன்னியர்களை நீங்கள் கற்பு நிலை வழுவிவிட்டீர்கள், மதுரையில் வைசிய பெண்களாக பிறக்க கடவீர்கள், சிவபெருமான் உங்களை கை தீண்டும் பொழுது இந்த சாபம் நீங்கும் என்றார்கள். ரிஷி பத்தினிகள் அவ்வாறு மதுரையிலே பிறந்திருந்த பொழுது சிவபெருமான் வளையல் செட்டியாக அந்த பெண்களுக்கு வளையல் இட்டு மறைந்து அருளினார்.
மறைந்த பெருமான் யாவரும் காண விண்ணிலே காட்சி அருளினார். செட்டிப் பெண்கள் கருவுற்று வீரமும் புகழும் கொண்ட புதல்வர்களை ஈன்றார்கள் என்பது அந்த புராணமாகும். கடைசி பகுதியிலே முருகப்பெருமான் வளையல் விற்கும் செட்டி வேடம் பூண்டு வள்ளியிடம் சென்ற நிலை கூறுகிறார். இது கந்தபுராணத்தில் கூறப்படவில்லை, ஆனால் கணிகை உலாவிலே கூறப்பட்டிருக்கிறது. கட்டி முண்டகர பாலி அங்கிதனை முட்டி அண்டமொடு தாவி விந்து ஒலி கத்த மந்திரவதான வெண்புறவி மிசையேறி கற்பகன் தெருவில் வீதி கொண்டு சுடற்பட்டி மண்டமமுடாடி இந்துவோடு கட்டி விந்து பிசகாமல் வெண்பொடி கோடசையாம சுட்டு வெம்புற நிராக விஞ்சை கொடு தத்துவங்கள் விழசாடி என் குணவர் சொர்க்கம் அந்துகையுளாக எந்தை பதம் முரமேவி துக்கம் எந்து விழஞானமுண்டு குடில் வஜ்ஜிரங்களென மேனி தங்கமுரம் சுத்தகம் புகுது வேத விந்தையோடு புகழ்வேனோ எட்டிரண்டு மரியாத என் செவியில் எட்டிரண்டு மிதுவாமில் லிங்கமென எட்டிரண்டும் வெளியாம் ஒழிந்த குரு முருகோனே எட்டிரண்டு திசையோட செங்குருதி எட்டிரண்டு முருவாகி வஞ்சகர்ம லெட்டிரண்டு திசையோர்கள் பொன்றாயில் விடுவோனே செட்டி என்று சிவகாமி தன்பதியில் கட்டு செங்கை வளை கூறுமெந்த இட சித்தமும் குளிரநாதி வன்பொருளை நவில்வோனே செட்டி என்று வனமேவியின் பரச சத்தியின் செயலின் நாளை அன்பொருக தெட்டி வந்து புலியூரின் மன்றுள் வளர் பெருமாளே. Like, subscribe, comment, subscribe, press the bell button. Om Namah Shivaya. Vanakkam.